நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து கிரண வந்து அடி வெளுத்துடுறாங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம கிரணையும் அந்த இடத்துல சுருதியை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, டக்குன்னு பார்த்தா அவங்க மொபைல் வந்து கீழே விழுந்து உடஞ்சி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. திருப்பி நம்ம இவங்க வந்து கால் பண்ணுறாங்க. மதுமிதா வந்து சுருதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பார்த்தா அவங்க நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எதுவும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம கௌதம் சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கேயும் போயிடாதீங்க, வீட்டிலே இருங்க, கண்டிப்பாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, அதை வேறு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ, இவர் வேறு வந்து எங்கேயுமே போயிடாதீங்க, கிஃப்ட்டு வேறு இருக்குது, சாரி சர்ப்ரைஸ் வேறு இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த நேரத்தில் போனோம்னா அவரையும் நம்ம அவர் பேச்சை கேட்காத மாதிரி ஆயிரும். ஆல்ரெடி வந்து ஒரு பிரச்சனையை தான் நான் மாட்டிக்கிட்டு இருக்கோம், திருப்பி இந்த பிரச்சனைக்கு போனால் என்ன ஆகும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா சுருதியும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுருதி வேறு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ அங்கே போகிறதா இல்லைன்னா இங்கே இருக்கிறதா எதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சுருதியை வந்து கடைசியில் வந்து அடித்து கீழே தள்ளி விட்டுறாங்கல்ல, அவங்க வந்து கீழேயே விழுந்துடுறாங்க. அவங்க அப்படியே மயங்கிடுறாங்க. அடுத்து பார்த்தா கிரண் வந்து பிறந்த நாளுக்கு வந்து வீட்டில் எல்லாத்தையுமே எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிடுறாரு. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க மதுமிதா வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, நம்ம சுருதி வேறு ஃபோன் எடுக்கலை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பெரிய பிரச்சனையில் எதுவும் மாட்டிக்கிட்டு இருக்காளா, இங்கே வேறு இப்படி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. இது வந்து கண்டிப்பாக சுருதியை வந்து நம்ம காப்பாற்றியே ஆகணும். பர்த்டே ஃபங்க்ஷன் கூட லேட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் இப்போ போய் சுருதியை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். எப்படி நமக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே போய் நம்ம சுருதி என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு வருவோம், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம வீடு வந்து இருட்டாக இருக்குது. சுருதி வீட்டில் லைட்டெல்லாம் அமர்த்தி வச்சுட்டு கிரண் வந்து ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து மதுமிதா வந்து வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வராங்க. பயங்கரமான இருட்டாக இருக்குது. சுருதி என்னாச்சு, எதுக்கு இருட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆள் லைட்டு போடுற மாதிரி காட்டுறாங்க. யாரா அது லைட் போடுறதுன்னு பார்த்தா கிரண் தான் உள்ள லைட்டு போட்டு உள்ளே வராங்க. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டே வராங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா இது, சுருதிக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னால் இவன் பிறந்த நாளுக்கு இப்படி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கானே, அங்கே வேறு லேட் ஆயிடுச்சு, இவன் கூட இருந்தோம்னா ஆல்ரெடி பெரிய பிரச்சனை, இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு, ஏய் நீ தான் அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணியா, தேவையில்லாமல் வந்து என் ரோட்டில் குறுக்க வராதன்னு உன்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு அங்கே ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த நேரத்தில் இங்கே வர வச்சுருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து சொல்கிறாரு, ஏய் எங்கே போகிற மதுமிதா, உன்னை அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண விடாமல் பண்ணுறதுக்காக தான் நான் உன்னை இங்கே வர வச்சேன், சரியா, அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து அங்கெல்லாம் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் பேசாமல் இருறா, உன்னால தான்டா வீட்டில் வந்து 1008 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வாக்குவாதமாகி கடைசியில் வந்து அது கை கலப்பாகவே ஆயிடுது. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, மதுமிதா வந்து தள்ளி விட்டுறாங்க கிரணை. கிரண் போய் பார்த்தோம்னா சேரில் முட்டி அப்படியே கீழே விழுந்து மயங்கிடுறாரு. உடனே டக்குன்னு மதுமிதா அந்த ஸ்பாட்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு அவங்க உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. லைட்டை போட்டு பயங்கரமாக பிறந்த நாளுக்கு பயங்கரமாக ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆஃபீஸில் உள்ளவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. மதுமிதா வந்து சந்தோஷமாக எல்லாமே ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கிரண் வந்து மயக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாங்க. ஓ என்னையுமே தள்ளி விட்டு நீ அங்கே போயிட்டியா, அங்கே போனாலும் நீ சந்தோஷமாக வந்து உன்னோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனை வந்து கொண்டாட முடியாது, நான் தான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் வந்து ஒரு பேண்டேஜை ஒட்டிட்டு அவர் பார்த்தா அங்கே பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்துடுறாரு. மேலேருந்து கௌதம் வந்து அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்காக கீழே இறங்கி வர்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு இருந்து பார்த்தா நம்ம கிரண் வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி காட்டுறாங்க. சென்டரில் வந்து மதுமிதா நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.